அம்மா என்ன செய்ய போகிற? முட்டை மசாலா செய்ய போகிறோமா? முட்டை மசாலாவா? ஆமாம். காலையிலேருந்து ஆப்பம் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால முட்டை என்ன சொன்னது பேர்? முட்டை மசாலா. நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் தான் மெதுவாக சொல்லி பார்த்தேன். நான் தப்பாக சொல்கிறேன்னா என்னன்னு தான். கரெக்டு தானா? நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு செக் பண்ணேன். நடிக்காத. முட்டை மசாலாவும் கஞ்சி வச்சு குடிக்கணும் நைட்டு. அப்பதான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா காரமா நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காரமா செஞ்சு கஞ்சி வச்சு. எத்தனை முட்டை போட்டிருக்க? இது ஒரு 4 முட்டை. நம்ம 4 பேர் இருக்கோம்ல, அதனால 4 முட்டை. சரி. அப்புறம் இங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி கொஞ்சம், அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு. வெங்காயம் எத்தனை போட்டேன்? வெங்காயம் 2. தக்காளி 1 போதும். 1. சரி. இதில் கஞ்சி. ஓ, நைட்டுக்கு கஞ்சா? நைட்டுக்கு. சரி, செய்யும் போது காட்டுறேன். நான் வந்து காலையிலையும் மத்தியானமும் நான் செஞ்சிட்டேன். நைட்டுக்கு அம்மும் செய்து. சரி. இது முட்டை மசாலா ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் நல்லா காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னாக்கா கஞ்சிக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். கஞ்சி, ரசம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் செஞ்சு பாருங்க. சரி, அப்போ செய்யலை கூப்பிட்றியா? வர்றேன். ஓகே. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடுகு. கடுகு வெடிச்சு வந்தோன்னே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா பொருளும் இங்கே இருக்கா? எல்லாமே இங்கே இருக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முட்டை, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, உப்பு, லைட்டாக வாட்டர். இப்போ கடுகு வெடிச்சிட்டு அந்த சவுண்டு நின்னோன்னு தான் போடணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், எல்லா கடுகு வெடிச்சுன்னு தான் போடணும். கொஞ்சோண்டு வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அது சொல்ல மறந்துட்டேன். பாயில்டு இருக்குது. இந்த வெங்காயம் வந்து இந்த கிளாஸ் மாதிரி ஆகும்ல, அப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவு ஜூஸியாக வதங்கிடுச்சுல, வதங்கினோன்னு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. இல்லைன்னா அந்த காட்டாக இருக்கும். அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த முட்டையை போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிற வேண்டிதான். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழக்குழன்னு இருக்கும். இப்போ முட்டையை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். முட்டையை ஃபுல்லாக இப்போ சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட வேண்டிதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி, ரசத்துக்கு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு விளாக்ல போகலாம்.